Hi guys, welcome back to our channel Kittu Sabi. ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட் அட்டம்ப்டே வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம். ஆனால் இப்போ கிட்டு எழுந்துட்டான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு அகைன் ஃப்ரெஷ்ஷாக அடுத்த அட்டம் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். எப்படின்னா ஒரு 15-20 நாள் கழிச்சு வீடியோ போடலாம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்கே வந்து ட்ரபிள் ஆகிடுச்சிங்க. ஸோ நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஆகட்டும், அண்ணி சேனல் ஆகட்டும், ஆன்டி சேனல் ஆகட்டும், அம்மா சேனல் எல்லா சேனல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்டா இன்னும் மேரேஜ் வீடியோ போடாமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. அது நீங்கள் மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஏன் இன்னும் மேரேஜ் வீடியோ போடல, ஏன் எந்த ஒரு வீடியோமே போடல, என்னாச்சு, ஏன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டு இருந்தீங்க. இதுக்கெல்லாம் மேலே ஒரு படி மேலே போயிட்டு அபிக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. அபி வீடியோவே போட மாட்டேங்குது. கிச்சு சவியில் போட சொல்லு கேட்டு வீடியோ போடுறதெல்லாம் இவங்க தான். நாங்கள் வந்து ஜஸ்ட் இந்த வீடியோவுக்கு வர்றது மட்டும்தான் எங்கள் வேலை. எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதெல்லாம் இவங்க தான். இனிமேல் கிச்சு சபியில் வீடியோ காணும் அப்படின்னா நீங்கள் கேட்க வேண்டியது என்ன கிடையாது. சபின்னு இல்லை, எல்லா சேனலுமே தான். இனிமே எந்த வீடியோ அதுக்கப்புறம் அம்மாஸ் லைஃப் ஆகட்டும் எல்லாமே வந்துது. அம்மாலாம் நீங்கள் தானே வீடியோ போட, ஏன்னா எனக்கு போடாமல் இருக்கிறேன் என்ன நான் டப்பி அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. எனி டைம் வந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க, நான் டப்பிங் தரேன், நான் வந்து வீடியோ போடுறேன் என் சேனல் சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டுட்டே தான் இருக்காங்க. என்னால் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக போட முடியல. இதுக்கும் மேலே ஒரு பொடி டெக்கி கிச்சின்னு ஒரு சேனல் போய் 47 நாள் ஆகுது. அதில் ஒரே வீடியோ தான் போட்டிருக்கீங்க தவிர்த்து சத்தியமாக எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதுலேயும் நான் இன்னும் வீடியோ போடவே இல்லைங்க. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சேனலில் கிச்சு சபியில் வந்து ஒரு சின்ன சேனல் இஷ்யூலாம் போயிட்டு இருந்துச்சு. அதனால தான் வீடியோ போட முடியல. அது அப்படியே ஓல்டாக்கி பார்த்தா நெக்ஸ்ட் டே வந்து ஸ்டிக்கர்ஸ் ஆர்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மாதிரி வீடு போகிறது எப்படின்னா நமக்கு அடுத்தடுத்து வேலை இருந்துக்கிட்டே இருந்துச்சா. அதாவது பொண்ணு வீட்டில் இருந்தும் சரி, இந்த மேரேஜ் முடிஞ்சாலே வீடு எப்படி இருக்கும்னு தெரியும்ல. நம்ம பிஸ்னஸ் வேறு பண்ணுறதுனால இப்போ மேரேஜ் முடிஞ்சிருச்சு, அந்த இதுலேருந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு நம்ம ரெகுலர் ரொட்டீன் பார்க்கலான்னு பார்த்தா நம்ம பிஸ்னஸ் அப்போது ஹோல்ட் பண்ணி வச்சது எல்லாத்தையும் இப்போ கிளியர் பண்ண வேண்டியதாக இருக்குது. January 20 ஆர்டர் பண்ணவங்களுக்கெல்லாம் நம்ம இப்போ தான் சொல்லப்போனால் அந்த ஃபேஸ் கஸ்டமைசேஷன்லாம் வந்து இப்போதான் வந்து கிளியரே வந்து பண்ணி முடிச்சிருக்கோம் சொல்லப்போனால் எல்லாருக்குமே. இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து வந்து என்னென்னா ஏன்டா இவ்வளவு பஞ்சாயத்துன்ற மாதிரி தான். மொதல் விஷயம் சேனல்ல பஞ்சாயத்து ஆயிடுச்சு, அடுத்து ஹெல்த் இஷ்யூஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் எங்களுக்கே வந்து ஒரு டைமுக்கு மேல டயர்ட் ஆயிடுச்சு, அப்புறம் பிஸ்னஸை பார்க்கறது எல்லாருமே கோகி பாவம் இப்போதான் வந்தா. இருந்தாலுமே எங்களோட சேர்ந்து அவங்களும் பிஸ்னஸ் பார்க்கறது என்ன, எல்லாம் பார்த்துக்கிறது என்ன, வீட்டை பார்க்கறது அது இதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவுக்கு, அதாவது இவங்க தான் மெயின். நான் கூட ஓரளவு சும்மா தான் இருக்கேன். பட் இவங்களுக்கு என்னன்னா இவங்க தான் எடிட் பண்ணி போடுறது. அப்பவே சொன்னல நீங்கள் வீடியோ வரலன்னா இங்கே தான் கேட்கணும்னு. இவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு 1 மணி வரையுமே 1-2 மணி வரையுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த வீடியோ நான் எடுக்கும் போதே டைம் 12:15 நினைக்கிறேன். டைம் என்ன ஆகுது? இல்லை 11:28 ஆகுது. இப்போவே மிட் நைட் தான். இப்போதான் மேலே போயிட்டு அதாவது நான் வாங்கி கீழே வந்து யூஸ் பண்ணலாம், நான் எடிட் பண்ணலாம் அப்படின்னாலும் இவங்களுக்கு அது வந்து முதல் விஷயம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. ரெண்டாவது இவங்க ஃபோனில் தான் இவங்களுக்கு வேலையை முக்கால்வாசி நேரம். அதனால அவங்க ஃபோனே என்கிட்ட வராது. நம்ம வந்து இவங்க ஃபோனில் தான் வீடியோவே மோஸ்ட்லி எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கே எடுத்துகிட்டு இருக்கேன். ஸ்டோரேஜ் சுத்தமாக 25 மினிட்ஸ் மட்டும் தான் வீடியோ எடுக்க முடியுமே. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கே நான் வந்து நிறைய வீடியோ எடிட் பண்ணிட்டு தான் வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து மெயினாக ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் இஷ்யூவே ஸ்டோரேஜ் தாங்க. இந்த ஸ்டோரேஜ் பிரச்சனைனாலே என்னால் வீடியோஸ் போடவே முடியல. நம்ம யூடியூப்ல எடுத்துறோங்க, அப்போ நம்ம தான் வந்து கரெக்டாக எல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு தானே சொல்ல வரீங்க. கரெக்டாக தான். பட் என்ன பண்ணுறது, 528 GB இது 12 GB பார்த்தீங்கன்னா இது இருந்தாலும் நம்ம வீடியோஸ்லாம் வந்து எல்லாத்துக்குமே பிஸ்னஸ் சேனல், எங்கள் 3 பேர் சேனல் அது இதுன்னு எடுக்கிறதுனால ஃபுல் ஆகிடுது. மேரேஜ் வீடியோ ஏன் போடல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் நம்ம கேமராவில் எந்த வீடியோவுமே எடுக்கலை. ஃபோன் கேமராவில் நாங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்க வீடியோஸ், அம்மாவோட வீடியோஸாக இருக்கட்டும், அக்காவோட வீடியோவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்தாலே தெரியும் நாங்கள் எவ்வளோ ஜாலியாக இருந்தோம். அதாவது இந்த ஒரு யூடியூபர்ன்றதே அந்த இடத்துல நாங்கள் வந்து மறந்துட்டு நாங்கள் மேரேஜை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். எல்லாருமே சரி, ஒரு ஆள் விடாமல் யாருமே ஃபோன் எடுத்துகிட்டு, இவங்களா இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், இல்லை ஆன்ட்டி, யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கிறது எதுவுமே பண்ணல. நாங்கள் வந்து ஹாப்பியாக இருந்தோம். அந்த மூமெண்ட்லாம் என்ஜாய் பண்ணணும். ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டே இருந்தால் ஒன்று இவங்க இருக்க மாட்டாங்க, இல்லை நான் இருக்க மாட்டேன், இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அதனால யாருமே வீடியோ எடுக்காமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இன்னும் ஒரு மெயினான விஷயம் எதனால் அப்படி என்ஜாய் பண்ணோம்னா, எப்படி இருந்தாலும் நமக்கு கேமராமேன் இருக்கு, அந்த பெரிய கேமரா இருக்குல்ல, அதில் எப்படியும் நம்மளை கேப்சர் பண்ணிடுவாங்க, நம்ம அந்த வீடியோ யூடியூப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இதுலேயுமே வந்து என்னென்னா ஜாலியாக நாங்கள் பட்டிக்கு இருந்துட்டோம். சார்ஜ் இல்ல போன்ல, 5% தான் சார்ஜ் இருக்கு பாருங்க. இப்படிதான் வந்து ஏதாச்சும் ஒரு சம்பவத்துக்கு மேல சீக்கிரமா சொல்லி முடிச்சிடும். சம்பவத்துக்கு மேல சம்பவம் ஆயிடுச்சு. அந்த ஏன்னா கேமரா ரா வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு வரல, இப்போதான் கொடுத்துருக்காங்களே. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் ஃபர்ஸ்டே ஒரு தடவை போட்டு பார்த்தாங்க, சப்போர்ட் ஆகல. அந்த
கேமரா எடுத்த வீடியோ எதுவுமே மொபைல் சப்போர்ட் ஆகலை. எங்கேயாவது ஸ்டோரேஜ் இருந்தாலும் அதை ஃபார்மோட் என்னால் சேஞ்ச் பண்ண முடியல. லேப்டாப்பில் ஸ்டோரேஜ் இல்லை, சிஸ்டமில் ஸ்டோரேஜ் இல்லை. சரின்னு சொல்லிட்டு 10,000 கொடுத்து எஸ்எஸ்டி தான் ஃபஸ்ட் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த எஸ்எஸ்டி வந்து 8,000 வந்து இப்போ 16 மாறிடுச்சு. சரி ஒரு 2 TBக்கு வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்க சொன்னேன். அந்த ஹார்ட் டிஸ்க் வாங்கி போட்டு பார்த்தேன். அதில் என்னன்னாக்கா யூஎஸ்பி கேபிள் இல்லை. என்னால் இதுலேருந்து அதுக்கு ஃபைல் ஃபார்வர்ட் பண்ண முடியல. எப்பா சாமி பஞ்சாயத்து. இந்த வீடியோ பேசும்போதே பாருங்கள், ஃபஸ்ட்டு பேசும்போது கிட்டு வரலாம் எல்லாம் இதாச்சு. என்னன்னா இதுலேயுமே 20 நிமிஷம் தான் பேச முடியும். இப்போ எப்படின்னா ஒரு யூடியூபர்னு சொல்லிக்கிறது சுத்தமா இதே இல்லாம ஒரு கப்புல்னு நாங்கள் வந்து சொல்லிக்கலாம். பட் என்ன பண்றது, எங்களுக்கு நேரமா என்னன்னே தரல. ஒரு சைடு வந்து கொஞ்சம் நல்லா இருந்தா இன்னொரு சைடு டபால்னு கவுத்து விட்டுருது. இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு நமக்கு லைஃபே. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ரா வீடியோஸ்லாம் சப்போர்ட் ஆகல. இப்போ அகைன் வந்து கொடுத்துருக்காங்க, அது சப்போர்ட் ஆகுதான்னு பார்த்து சப்போர்ட் ஆகுதோ இல்லையோ எடிட் பண்ணி அண்ணி எல்லாம் வீடியோ வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட அங்கங்க கடன் வாங்கியாச்சு, அம்மா கிட்ட எல்லா வீடியோஸுமே இருக்கு. ஸோ அம்மா கிட்ட இருந்தாச்சும் கடன் வாங்கி வந்து நம்ம எல்லா வீடியோஸையும் வந்து அப்லோட் பண்ணிடலாம். நிறைய பேர் எனக்கு என்னன்னா ஒரே ஒரு டவுட், இதை மட்டும் கிளியர் பண்ணுங்க, யாரும் தப்பா நினைக்காதீங்க. நான் இப்பவே சொல்லிடுறேன், தப்பா நினைக்க கூடாது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அக்கா சேனல்ல ஃபுல் வீடியோ போட்டுருச்சு, அம்மாவோட சேனல்லையும் எல்லா வீடியோவும் வந்துருச்சு, எங்க பெரியம்மா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோ வந்துருச்சு. இருந்துமே வந்து கிச்சு சபியை போட சொல்லுங்க, மேரேஜ் வீடியோ கிச்சு சபியை போட சொல்லுங்கன்னு வந்து ஏன் கேட்குறீங்கன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. ஏன்னா ஒரு சில பேர்லாம் ஒரே வீடியோ 2 இடத்துல போட்டால் சில பேர் பார்க்கவே மாட்டாங்க, முக்கால்வாசி பேர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. பட் நிறைய பேர் வந்து கிச்சு சபியில் மேரேஜ் வீடியோ போட சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. எதனால எங்கள் மேலே உங்களுக்கு அவ்வளோ பாசமா, எனக்கு என்னென்ன எனக்கு டவுட்டாக இருக்குது. அதாவது எதனால கேட்குறீங்கன்ட்டு அது மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஃபோன் கேமராவில் இல்லை, அந்த மெயின் கேமரா இருக்குல்ல, கேமராவில் எடுத்த வீடியோஸ் தான் கண்டிப்பாக நாங்கள் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். டான்ஸ் ஆன வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையா இருக்குது. அதனால ஒன்றுனா வந்து நாங்கள் அப்லோட் கண்டிப்பாக பண்ணிடுறோம். இந்த வீடியோ லைவ் ஆன அடுத்த நாள்லேருந்து லைனாக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அதாவது எப்படின்னா தாலி பிரித்து கோத்து ரிட்டன் வீட்டுக்கு வந்தது வரையும் எங்ககிட்ட இப்போ வீடியோ வந்து இருக்குது. வந்து ஒரு 2-3 இடத்துக்கு போனோம், அது வரையுமே வீடியோலாம் எடுத்தெல்லாம் வச்சுருக்கோம். மேரேஜ் வீடியோ கிளியர் பண்ணாதான் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும் அப்படின்றதுனால ஒரு 2 வீடியோவில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா பெண்டிங் ஆயிடுச்சு. அபி விளாக்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். அபி விளாக்ஸில் இந்த பத்திரிக்கை வீடியோலேருந்து நான் வச்சு கல்யாணம் ஆகி ஒரு மாதமே ஆக போகுது. நிச்சய வீடியோவே நான் கல்யாணத்தப்போ தான் போட்டேன். ஸோ அந்த பத்திரிக்கை வீடியோலேருந்து இருக்குது, எடுத்த வீடியோ விளாக்லாம் வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்றதுனால அதுலேருந்து கொஞ்சம் கிளியர் பண்ணுறேன், யாரும் கோச்சிக்காதீங்க. நம்ம அபி விளாக்ஸ் யாருக்காச்சும் தெரியலை அப்படின்னா அபி விளாக்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது, மறக்காமல் அதையும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. ஸோ ஆன்டி சேனல் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா அதெல்லாம் வந்து செம பீக் சேனல். என்னது கொஞ்சம் டல் சேனல் தான், அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் தூக்கி விட்டுருங்க. அப்படியே வேற என்ன, அவ்வளோதான், ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிடும். நாங்கள் வந்து இந்த வீடியோலேருந்து அடுத்தடுத்த வீடியோன்னு சொல்லிட்டு லைவ் ஆன டேட்ல இருந்து நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோ அப்போ எப்போ லைவ் ஆகும், நாளைக்கு லைவ் ஆகல கண்டிப்பாக 11:59 AM 12 o'clock ஷார்ப் வந்து பண்ண வீடியோ வந்துடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே 2 o'clock வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் வீடியோ. சின்ன மருமகளை காட்டுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க, எல்லா வீடியோலையுமே இருக்காங்க அவங்களும். ஸோ கண்டிப்பாக இனிமே பார்த்தீங்கன்னா அவங்களும் வருவாங்க. கண்டென்ட் வந்து இனிமே பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் எல்லாம் எழுத போகிறோம். குட்டி பார்த்தீங்கன்னா குப்பரப்படுத்தான் இங்கேருந்து சின்னதாக தெரியுது, அதை வச்சு சொல்கிறோம். கண்டென்ட் எழுதியிருக்கோம், அதனால இனிமேல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்ஸும் வரப்போகுது. 2 மருமக்களை வச்சு வில்லி கேரக்டர் நான் பார்த்தீங்கன்னா நிறையா பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். பண்ணலாமான்னு கமெண்டில் சொல்லிவிடுங்க அப்படியே. ஏன்னா இவ்வளோமே பாவப்பட்ட கேரக்டர் தானே நான் பண்ணியிருக்கேன். இப்போ வில்லி கேரக்டர் வந்து பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வில்லி கேரக்டர்லேருந்து எல்லாமே பண்ண போகிறோம். ஓகேங்க, டாடா, பை பை, குட் பை.